வணக்கம் நண்பா, நான் உங்கள் திலக். இன்னைக்கு நம்ம WPS Office ரைட் டுட்டோரியல்ல பார்க்க போகிற டாபிக் இதோ. நண்பா, இது வரைக்கும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வாட்டர் மார்க் எப்படி கொண்டு வருது. ஸோ ஜாஸ் கடைலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கடையோட நேம் வந்து சில இதில் வந்து போட்டிருப்பாங்க வாட்டர் மார்க்கா, சில புக்ஸில் வந்து அந்த புக்ஸோட நேம் போட்டிருப்பாங்க வாட்டர் மார்க்கா. ஸோ அது எப்படி கொண்டு வருது அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இன்சர்ட் டேப்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் புதுசாக வந்து உங்களுக்கு கஸ்டமைஸாக ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கான்ஃபிடென்ஷியல் ஏற்கனவே ஒரு ப்ரீடிஃபைன்டாக ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து அது ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ செலக்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சரை கூட நீங்கள் வாட்டர் மார்க்காக கொடுத்துக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் காப்பின்னு இருக்குது. நான் அந்த இடத்துல வந்து என்னோட நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். அந்த வாட்டர் மார்க் இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபார்மேட் எப்படி டயங்கிளா இல்லை ஹாரிசான்டலா, அதோட கலர் பிளாக், அதுக்கப்புறம் அதோட லெஃப்ட் ரைட்டு இல்லை சென்டர் அது மாதிரி ஆப்ஷன். ஸோ வெர்டிக்கல் ஆப்ஷன், டிரான்ஸ்பரன்சி இவ்வளோ திக்காக இருக்கணுமா இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா, அது மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டா இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லேயும் நேம் வந்து ஒரு வாட்டர் மார்க்காக அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பிக்சரும் அப்லோட் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து டெக்ஸ்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமில் உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ தாஜ்மஹால் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ ரீப்ளேஸ் வித் தாஜ்மஹால் போட்டேன். தாஜ்மஹால் இந்தியான்னு சொல்லி போட்டேன். கோ டு பேஜ், என்ன பேஜ், அந்த ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ ரீப்ளேஸா இல்லை ரீப்ளேஸ் ஆலா அப்படின்னு கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைண்ட் எ ப்ரிவ்யூ மொத்தம் வந்து 8 இடத்துல கண்டுபிடிச்சிருக்கு. பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ண எந்த இடத்துலலாம் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ ரீப்ளேஸ் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் 11 இடத்துல ரீப்ளேஸ் ஆகிருக்கு. பாருங்க, ஹெட்டர் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதோ டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஸ்பெல் செக் ஆப்ஷன். இது இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே ரெட்கலராக காமிக்குதா, சில ஸ்பெல்லிங்லாம் வந்து மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ அதை ஸ்பெல் செக் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டோருக்கு வந்து 4O போட்டேன், 3O போட்டேன். ஸோ இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டோர் அப்படிங்கிற கரெக்டான ஸ்பெல்லிங் உங்களுக்கு காமிக்கும். இந்த பிரிண்ட் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூ பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து இப்போ வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட் பேஜஸை பிரிண்ட் அவுட் பண்ணுமா இல்லை எல்லா பேஜும் பிரிண்ட் அவுட் பண்ணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பேஜோட ஷீட்ஸ், ஒரு பேஜா 2 பேஜா, அது மாதிரி அதோட ஸ்கேலிங் சைஸ் A4னா A4, A3ல எடுக்கிறீங்கன்னா A3, அது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்கல. ஸோ அந்த ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஆலா இல்லை கரண்ட் பேஜா இல்லை பேஜ் நம்பர், இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே செலக்ட் பண்ணணும்னா அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நான் பிரிண்ட் ஆப்ஷன் போகிறேன். பிரிண்டோட ப்ரிவ்யூ பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரிவ்யூ பார்த்துக்கலாம். அப்படியே எப்படி பிரிண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ரிவ்யூ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆப்ஷன் நான் போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே சேவ் அஸ் PDF அப்படின்னு இருக்குல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ முதல்ல இது வந்து பிடிஎஃபாக வந்து உங்களை சேவ் ஆகிடும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் எந்த ஃபோல்டரோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். நண்பா, இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது டெக் தமிழ் டாட்ஸ், கொஞ்சம் தமிழில் சில டெக் பற்றி.